அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கும் முத்தான 3 வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. கடகராசியில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்திலும் சஞ்சரிக்கிறாரு. சிம்ம ராசியில் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ரூண ரோகாதிபதி சுக்கிரன் அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க. ஒரு விதத்தில் இது ஒரு சாதகமான பலனை தரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. விபரீதமான யோகங்கள் ஏற்படும் என்பதால் சொத்து பிரச்சனைகள் மற்றும் இதுவரை இழுத்தடித்த சில பிரச்சனைகள் நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறந்த முன்னேற்றம் மற்றும் இல்லாமல் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டுங்க. புதிய வேலை வாய்ப்பு இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. பயணங்கள் பலன் தருங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் இணைவாங்க. வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் என்பதால அதற்கான முயற்சிகள் தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல குருவினுடைய பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் படிவதால் குடும்பத்தில் குழப்பங்கள் அகல இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் கவலையை ஏற்படுத்துங்க. ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கும் போது ஜீவ நதியும் வற்றும் என கூறுகுதுங்க. மிக புராதனமான ஜோதிட நூல்கள் சில தருணங்கள்ல குடும்ப செலவுகள் சமாளிப்பதற்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்கு. குடும்பமான வரைக்கும் கடன் வாங்காமல் இருப்பது நல்லதுங்க. அப்படியே வாங்க வேண்டும் என்ற பட்சத்தில் தேவையான அளவிற்கு மட்டும் கடன் வாங்குவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் தற்போது உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால எதிர்பாராத இடங்களிலிருந்து உங்களுக்கு உதவிகளும் கிடைக்க இருக்குதுங்க. குருவினுடைய நிலையினால் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படுங்க. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னு அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நிர்வாகத்தினர், மேலதிகாரிகள் ஆகியோருடைய பாராட்டுதல்களும் ஆதரவும் கிடைக்க இருக்குதுங்க. பணிகள்ல திறமை அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்க வேண்டும், நீ வெளிநாட்டில் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் மாற்றத்திற்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல புதிதாக வேலைக்கும் முயற்சிக்கும் தனுசு ராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு
சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டக நிலையில் அமர்ந்துள்ள ராகுவினால் போட்டிகள் சற்று கடுமையாக தாங்க இருக்கும். சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுங்க. இடைத்தரகர்களுடைய போக்கு சற்று கவலையை அளிக்குங்க. இருப்பினும் லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தனுசு ராசினியர்களுக்கு குறிப்பா தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு உழைப்பு சற்று கடுமையாக தாங்க இருக்கும். நிதி நிறுவனங்களால் அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்படுங்க. விஸ்தரிப்பு திட்டங்களை மட்டும் தற்போதைக்கு ஒத்தி போடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் முன்பணம் இல்லாமல் யாருக்காகவும் எதற்காகவும் சரக்குகளை அனுப்ப வேண்டாங்க. அதே போல ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை முன்னேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் நீங்கள் மிகவும் பாடுபட்டு படிக்க வேண்டி இருக்குங்க. மனதில் தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றுங்க. ஒரு சிலருக்கு சகவாச தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சக மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது எதிர்காலத்திற்கு நன்மை தருங்க. ஒரு சிலர் ஆசிரியர்களுடைய அதிருப்திக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் வைத்து முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் முழுவதுமே செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. இருப்பினும் திருதிய ஸ்தானத்தில் சனி பகவான் சுபபலம் பெற்று விளங்குவதால் விளைச்சலும் வருமானமும் ஓரளவு திருப்திகரமாக இருக்குங்க. வயல் பணிகள்ல கடுமையாக இருக்குங்க. இருந்தாலும் அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினால் கை கால் மூட்டு வலி வயிற்று வலி ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சற்று கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க தனுசு ராசினியர்கள். மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 8ஆம் இடத்தில் சூரியனும் 4ஆம் இடத்தில் ராகுவும் இணைந்து இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்குங்க. சுகக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தவிர்க்க முடியாத அதிகப்படியான செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டுங்க. தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டாங்க. அதே போல நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகளால் மன கஷ்டம் ஏற்படும் என்பதால் கவனமாக பேசுவது மிக மிக நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை அருகாமையிலுள்ள ராகவேந்திரர் ஆலயத்திற்கு செல்லுங்க. முதியவர்களுக்கும் ஏழைக்கும் முடிந்த அளவு உதவுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.